ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஷன் டிசைனிங் பேசிக் கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஃபிளாட் ஃபெல் சீம். நார்மலா வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் ஸ்டைல் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் டெய்லரிங் ஸ்டைல், இன்னொன்னு பொட்டிக் ஸ்டைல். பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்ல தான் எல்லாருமே நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து தைக்க விருப்பப்படுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்ல உங்களுக்கு வந்து நல்ல நீட் ஃபினிஷிங்கா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்றனால. பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்ல நிறைய கான்செப்ட் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ஃபிளாட் ஃபெல் சீம். நம்ம வந்து நார்மல் டெய்லரிங் கான்செப்ட்ல தைச்ச ஒரு நார்மல் 2 கிளாத் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். இது வந்து நார்மல் டெய்லரிங் ஸ்டைல்ல ஸ்டிச் பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா போட்டிக் ஸ்டைல்ல ஸ்டிச் பண்ண 2 கிளாத் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ இந்த நார்மல் டெய்லரிங் மெத்தட்ல ஸ்டிச் பண்ணதுக்கும் போட்டிக் ஸ்டைல்ல ஸ்டிச் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஃபிளாட் ஃபெல் சீம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத டீடைலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நார்மல் டெய்லரிங் ஸ்டைல்ல நார்மலா 2 கிளாத் வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன். நார்மல் சீம். இதோட ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் மட்டும், ஜஸ்ட் அட்டாச்மெண்ட் மட்டும். இதோட ராங் சைடு பாருங்க, இந்த மாதிரி 2 கிளாத் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம்ல, அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த கிளாத்தோட ஓரம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். இதுல வந்து நூல் நூலா நம்மளுக்கு வரும்ல, அந்த மாதிரியே இருக்கும். சோ இது நார்மல் டெய்லரிங் ஸ்டைல்ல இதை ஃபினிஷ் பண்ணிட்டு இதுக்கு வேணும்னா ஓவர்லாக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஓவர்லாக் மெஷின் இல்ல அப்படின்னா இது இப்படியே விட்டுருவாங்க. சோ இது 1 or 2 வாஷ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாவே இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக் ஸ்டைல்ல ஃபினிஷ் பண்ண ஒரு 2 கிளாத் வந்து நான் 4-5 கிளாத் அட்டாச் பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலா வந்து ஒரு பேனல் ஸ்கர்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் மினியேச்சர்ல. இதோட ரைட் சைடு இது நீங்க பாக்குறது, ராங் சைடு இது. சோ 2 சைடுமே நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா எங்கேயுமே வெளியில தெரியல. அப்புறம் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்டிச் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ரா எட்ஜஸ், அந்த ஓரம், துணியோட ஓரம் எதுவுமே தெரியல அப்படின்றனால ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டா இருக்கும். இந்த ஃபிளாட் ஃபெல் சீமை எப்படி வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கா நீட்டா 2 சைடும் நீட்டா இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்றதுன்னு அடுத்து சொல்றேன். இப்போ வந்து 2 கிளாத் ஜாயின் பண்றதுக்கு எடுத்திருக்கேன். பாருங்க 2 கிளாத் இருக்கு. 2 கிளாத்தையும் நான் பிளேஸ் பண்ண இடம் வந்து பாருங்க, ஒரு இந்த எண்ட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளுக்குள்ள இன்னொரு கிளாத் வச்சிருக்கேன். 2 கிளாத்தையும் நான் ஈக்குவலா வச்சு ஜாயின் பண்ணல. ஏன்னா நம்ம நார்மல் சீம்ல ஈக்குவலா வச்சு ஜாயின் பண்ணுவோம். இதுல வந்து 2 கிளாத்துக்கும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் உள்ள தள்ளி வச்சு பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஸ்டிச் போட போறேன். இப்போ 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி அப்படியே ஸ்டிச் போட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 கிளாத்தையும் அப்படியே ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு ஒரு கிளாத் நம்ம எக்ஸஸா கொடுத்துருந்தோம்ல, அந்த கிளாத்தை வந்து அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணுங்க. இந்த குட்டியா ஒரு கிளாத் இருக்குல்ல, அது வந்து உள்ளேயே இருக்கும். சோ இதை ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம், அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வர மாதிரி ஃபோல்டு பண்ணிருங்க. ஃபோல்டு பண்ணிட்டு அது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது பாருங்க, இந்த கிளாத்தோட 2 சைடுமே நம்மளுக்கு எந்த எட்ஜஸ், ரா எட்ஜஸ், இந்த துணியோட ஓரமே எதுவுமே இருக்காது. இந்த சைடும் பினிஷிங்கா இருக்கு, இந்த சைடும் பினிஷிங்கா இருக்கு. ஒரு ஃபிளாட் ஃபெல் சீமோட ஃபினிஷிங் தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்ல 1000 கான்செப்ட் இருக்கு. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்ப முக்கியமான நுணுக்கங்கள் எல்லாமே நான் சொல்லுவேன். இல்ல உங்களுக்கு வந்து மொத்தமா நிறைய எல்லாமே கத்துக்கணும், பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்ல எல்லாமே நீங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் படிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. நான் டைரக்ட் கிளாஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன். தேங்க்யூ. பிளவுஸ்க்கான பேப்பர் பேட்டர்ன் நான் சேல் பண்றேன். இதுல வந்து 30 செஸ்ட் சைஸ்ல இருந்து 44 செஸ்ட் சைஸ் வரலும் ஒவ்வொரு செஸ்ட் சைஸ்க்கும் எல்லா பேட்டர்னுமே நான் ரெடி பண்ணிருக்கேன். பிளவுஸோட பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவ், வெயிஸ்ட் பேண்ட், பிரின்சஸ் கட் எல்லாமே இருக்கு. நார்மல் பிளவுஸும் நீங்க தைக்கலாம், பிரின்சஸ் கட்டும் நீங்க தைக்கலாம். இந்த பிளவுஸ் பேட்டர்னை நீங்க யூஸ் பண்ணி ஈஸியா வந்து டக்குன்னு நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க, அது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா ஃபிட்டிங் வரல, இல்ல கால்குலேஷன்ஸ் நிறைய போடுறாப்ல இருக்கு, எனக்கு அதெல்லாம் வந்து மைண்ட்லயே ஏறல, என்னால பண்ணவே முடியல, பிளவுஸோட ஃப்ரண்ட் கப் ஷேப்க்குலாம் வந்து கால்குலேஷன்ஸே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பேட்டர்ன் வாங்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா பிளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும்.